சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னை டைலர் சாலை அருகே 12 மாடி வணிக வளாகத்தில் செயல்பட்டு வந்த தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் நேற்றிரவு திடீரென தீப்பற்றியது. தீ மளமளவென பரவியதை அறிந்த ஊழியர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். புகை மூட்டத்தால் மயங்கி விழுந்த 2 பெண்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தண்ணீர் நிரப்பப்பட்ட 5 வாகனங்களில் வந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீ அணைத்தனர். அதற்குள் தரைதளம் முழுவதும் தீ பரவியதால் அங்கிருந்த கம்ப்யூட்டர் உள்ளிட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் எரிந்து சாம்பலாகின. மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த பழைய புது திங்ஸ் எல்லாம் ஒரு குடோன் மாதிரி அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த குடோனுக்குள்ளே வெளியே ஓடியாரும் போது 2 லேடிஸ் மட்டும் ஃபயரு அந்த புகை இதனுடைய இது தாங்காமல் வெப்பம் தாங்காமல் கீழே மயங்கி விழுந்தாங்க. அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஃபயர் இடத்துலேருந்து கொண்டு வந்து கெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபயர் ஸ்டேஷனும் காவல்துறையும் சென்னை மாநகராட்சி எல்லாம் வந்து அந்த வால் எல்லாத்தையும் ஒடித்து உள்ளே இருக்கிற அந்த ஃபயரினுடைய அந்த தாக்கத்தை கட்டுப்படுத்தி உள்ளே இருக்கிற இப்போது மீதி பாகத்துக்கு போய் அந்த ஃபயர் சேதப்படுத்தாத அளவுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க.